அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. கடவுள் வழிபாடுன்றது ரெண்டு அகக்கண்ணும் புறக்கண்ணை பார்க்கணும். புறக்கண்ணு ரெண்டும் அகக்கண்ணை பார்க்கணும். இதை தான் அவை அகவலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு மந்திரத்தால் 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லணும். அப்போ அந்த ஒரு வாசல்னா 9 வாசலும் புறவாசல் இகவாசல் பூமிக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் இது பரவாசல், இறைவனுடைய வாசல். இது திறக்கிறது எவனுக்கு திறந்ததோ அவன் மட்டும்தான் கடவுளை காட்சியாக காண முடியும், கடவுள் எப்படிங்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது திறக்காதவன் அத்தனை பேரும் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாதும்மா. படித்து பேசினுக்கலாம், கேட்டு இப்போ நம்ம பேசுகிறோம், இதை கேட்டுட்டு இன்னொரு இடத்துல நம்ம பேசலாம், இல்லை புக்கில் பார்த்துட்டு பேசினுக்கலாம், இல்லை ஏதாவது கேட்டு பேசலாம், படித்து பேசலாம். ஆனால் அனுபவித்து பேச முடியாது. அனுபவித்து பேசணுன்னா அவன் எல்லாத்துலேருந்து விலகி இருப்பான். அப்போது இந்த கண்ணு திறந்தவன் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும். கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த கண்ணுக்கு கிடையாது. இந்த கண்ணு கடவுளை பார்த்தா அழிஞ்சு போயிடும். கண்ணு சாதாரண மின்னல் வந்தாவே தாங்காது, இந்த கண்ணு சாதாரண இடி வந்து அந்த உடம்பே தாங்காது. அப்போது இது எல்லாத்த விட கோடி மடங்கு பிரகாசம் உள்ளவனாச்சு, அதை பார்க்கணுன்னு அந்த கண் தாங்குமா? அந்த கண்ணால் மட்டும்தான் கடவுள். அதை தான் அவை அழகாக சொல்லிச்சு. ஒரு மந்திரத்தால் 9 வாசலையும் மூடி 10வது வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லு அப்படின்னு அகவலில் ரொம்ப அழகாக சொல்லும். அப்போது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பழக்கம் பண்ணணும். அதை என்ன பண்ணுறோம்? முதல் பாடத்திலேயே இதை பார்க்குறோம். இந்த பாடத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 3மே நீர், நெருப்பு, காற்று, 3ம் சேர்ந்து தான் ஒரே பாடமாக கொடுக்குறோம். தனித்தனியாக கொடுக்கணும். ஆனால் தனித்தனியாக அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, இதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதனால் இந்த 3 பாடத்தையும் ஒன்றா கொடுக்குறோம். நீருன்னா வாய், தண்ணி, காற்றுனா மூக்கு, நெருப்புனா கண். இது 3க்குன்னா ஒரே உபதேசமாக கொடுக்குறோம். அப்போ இந்த நெருப்பாகப்பட்ட கண் இந்த இடத்தை பார்க்கும்போது அது திறக்கும். அதனால் அந்த பொருள் மையத்தையே பாருங்கள் பாடம் பண்ணும்போது அப்படின்றோம். ஆனால் இது பழக்கம் இல்லாததுனால என்ன ஆகும்னா, பார்த்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணும்போது பதம் தண்ணி ஊற்றும். கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுதுன்னு பயப்படக்கூடாது. தண்ணி ஊற்றும் போதுன்னு அப்படியே நீங்கள் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றும், அப்புறமா நின்று போய்டும். அந்த கண் காற்று பட்டால் கூட மறுத்து போய்டும். இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் எடுக்கும் கண். அதனால் தண்ணி வடியும். இப்படி பண்ணணுமா? இது 3 உபதேசம் சேர்த்து ஒன்றா ஒரு உபதேசம் கொடுக்குறோம். இதுக்கு ஏதாவது வயது வரம்புன்னு இருக்குதுங்களா? நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, இளமையில் அந்த இது இருந்தால் தான் நம்ம அந்த ஞானப்பாதையில் ரொம்ப முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக, வயசு போயிடுது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம், அது வேஸ்ட்டுன்ற மாதிரி சொன்னீங்க. அது எந்த விதத்துலைங்க நாங்கள் ஏற்றுக்கிறது? தெய்வ வழிபாடுன்றது உடல் சம்மந்தப்பட்டதுமா. அதுக்கு வயசே கிடையாது. 5 வயசுலையும் கும்பிடலாம், 80 வயசுலையும் கும்பிடலாம். ஏன்னா அது உடல் கும்பிட போகுது. உடல் ஆக்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் அதை கும்பிடலாம். ஆனால் தெய்வ தரிசனம், தெய்வ பயணம், இதுக்கு உடல் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கு இங்கே வேலையே கிடையாது. இது எல்லாமே விந்து சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த விந்தாகப்பட்டது என்ன சாமி? இந்த விந்தாகப்பட்டது எவ்வளோ ஊற்று இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேகம் இருக்கும். இந்த ஊற்று விந்துனுடைய சுரப்பு குறைஞ்சின்னு சொன்னால் வேகம் குறைஞ்சிடும். இப்போ நமக்கு மூச்சு இருக்குதுல்ல, இந்த மூச்சு எல்லாருக்கும் 40 வயசு ஒரே மாதிரி வயசு இருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு மூச்சு போகிறதே தெரியாது, வர்றதே தெரியாது, அடங்கி போயிருக்கும். ஒருத்தனுக்கு புஸ்ஸுன்னு போவோம். ஆனால் வயசு என்னமோ ஒன்று தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விந்து அதிகமாக இருந்ததுன்னா மூச்சு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், விந்து குறைஞ்சிதுன்னா மூச்சு குறைஞ்சி போய்டும். அப்போது இந்த மூச்சு வர்றதுக்கும் போகிறதுக்கும் காரணமான பொருள் விந்து.
அப்போது இந்த ஞானத்தை அடையத்துக்கும் விந்து, உலக உற்பத்தி பண்ணணுன்னா விந்து போகணும். விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியே பண்ண முடியாது. அதான் இப்போ நிறைய பேர் நேற்று கூட ஒரு டாக்டர் இந்த குழந்தை இல்லாததுக்கு பற்றி பேசி கேட்டுன்னு வந்தார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஒரு காரணம் கிடையாது குழந்தை இல்லாததுக்கு. சில பேர் நினச்சிப்பாங்க ஒரே ஒரு காரணம், அப்படிலாம் இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது குழந்தை இல்லாததுக்கு. அதை நேற்று அவருக்கு டாக்டருக்கு சொல்லின்னு இந்த மாதிரி காரணங்கள்லாம். ஏன்னா டாக்டருக்கே குழந்தை இல்லை, அதனால் சாயந்தரம் குழந்தை இல்லாத டாக்டர் வந்திருந்தார், அவருக்கு அதை பற்றி பேசின்னு இருந்தேன். அப்போது விந்து தான் முக்கிய பொருள். கடவுள் எதில் இருக்கிறான்னா விந்துல தாங்கிறான். இப்போ சிவலிங்கம் செய்து வச்சுருக்குது, அதனுடைய பேட்டர்ன் என்ன, அது எதை வச்சு செய்தது? அது ஆண் பெண் குறி தான் அது. அப்போ ஆணையும் பெண்ணையும் பார்த்து தான் அந்த அம்சத்தை செய்து வச்சான். ஏன் அந்த அம்சத்தை செய்து வச்சான் அப்படின்னா, ஆதியில் ஆடை கிடையாது, ஆடை இல்லாத போது வெக்கம் கிடையாது, வெக்கம் இல்லாத போது உணர்ச்சி இல்லாமல் போச்சு, உணர்ச்சி இல்லாதால உலக உற்பத்தி இல்லாமல் போச்சு. அப்போது இந்த ஆடை கட்டும்போது மனிதனுக்கு வெக்கம் வந்தது, வெக்கம் வந்த உடனே உணர்வு வந்தது, உணர்வு வந்த உடனே போகம் பண்ணோம், போகம் பண்ணணும் உலக உற்பத்தி ஆச்சு. அப்போது இது இருந்தால் இதை வச்சாதான் அங்கே ஆணும் பெண்ணும் சேருவான், ஒருத்தரை பார்த்து வெக்கப்படுவான்ட்டு அறிவாளி அமைச்சது அந்த லிங்கம். அந்த லிங்கம் என்ன குறிப்பு அப்படின்னா, ஆண் பெண் குறி மட்டும் இல்லை, விந்துவே சுரோனிதம் ரெண்டும் சேர்ந்தது தான் நியூட்ரல் பேசுது. ஒரு மனித வாழ்க்கையில் 2 மூச்சு இல்லாமல் ஒரு மூச்சு ஓடிச்சுனா உயிராக வாழ்வானா? ஏன் ஓடனா என்ன? 2 மூச்சு என்னத்துக்கு? மூச்சு தான் இருக்குது, ஒன்று இருந்தான்னா வாழ முடியாது. ஏன்னா ஒன்று ஆண் ஒன்று பெண். சந்திரகலை பெண்ணாகுது, சூரியகலை ஆணாக இருக்குது, அக்னிகலை கடவுளாக இருந்து உன்னை இயக்குது. இந்த 3 மூச்சு தான் மனிதனை இயக்கிக்கினுக்குது. அப்போது இந்த ஆணுன்ற மூச்சும் பெண்ணுன்ற மூச்சும் ரெண்டும் சமமாக இயங்கணும். ஆண் உஷ்ணத்தை கொடுக்கும், பெண்ணு அதை சமப்படுத்தும். இந்த 2 மூச்சு சமமாக ஓடலைன்னு சொன்னால் மனிதன் ஒன்று கோல்டாகி செத்து போயிடுவான், இல்லை ஹீட்டாகி செத்து போயிடுவான். அப்போ மனிதனை மிதைப்படுத்தி வைக்கிறது இந்த மூச்சு தான், சந்திரகலையும் சூரியகலையும் தான். அதனால் 2 மூச்சு தேவை. ஒரு குழந்தைய பெற்றுக்கணுன்னா ஒரு உருவம் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஒரு பெண்ணே நினச்சா ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாது, ஒரு ஆணே நினச்சா ஒரு குழந்தை. 2 உருவங்கள் சேர்ந்தால் தான். அதே மாதிரி கடவுளும் ஒன்றா இருந்தால் இயங்காது, 2ஆக இருந்தால் தான் இயக்கத்துக்கு வரும். எந்த ஒரு பொருளும் தனித்து இருக்கிற பொருள் இயக்கத்துக்கு வராது, அது உபயோகமற்ற பொருள் தான், தனித்த பொருள். ஆனால் இருபொருள் சேரும்போது தான் இயக்கம் வரும். அந்த இருபொருள் தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோம். உலகத்தில் உள்ள சீடர்களுக்கும் ஐயாவுக்கும் ஆத்ம வணக்கம். சார். சிவபெருமான்கிட்ட உபதேசமானவர் 4 அவங்ககிட்ட உபதேசம் தான் நந்தி தேவர். 4 திருமூலர்கிட்ட வந்தவர் தான் காலாங்கிநாதர். அவருடைய சீடர் தான் போகர். போகருடைய சீடன் யாருக்குன்னா புலிப்பாணி. அவருடைய சீடர் யாருக்குன்னா தத்துவராயன் ஒருத்தர். அவருடைய சீடர் யாரு கேட்டனா சிவபிரகாச சாமி. அவருடைய சீடர் யாருன்னு கேட்டோம்னா சிவானந்த பரமஹம்சர். அவருக்கு அடுத்த சீடர் யாருன்னு கேட்டனா திருமயிலை நடராஜசாமி. அவருக்கு அடுத்த சீடர் யார் இருக்குன்னா கணேச சாமி. கணேச சாமியுடைய சீடர் யாருன்னு கேட்டனா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. இப்படி குரு பரம்பரையாக வந்த ஐயா எப்படின்னா கேட்டினா, இந்த கெட்டு போன மனுஷனை கெடாமல் பாதுகாத்து, அழிஞ்சு போன மனுஷனை அழியாமல் பாதுகாத்து, நாசி வழியாக போகிற மூச்சை நடுநாடி வழியாக போய் நல்லவனாக மாற்றின ஒரே ஒரு கலை தான் கெட்டு போன மனுஷனுக்கு கதி என்ற ஒரு பாடத்தை முதல்ல கொடுத்தாரு. அந்த கதி பாடம் எதுக்காக கொடுத்தாருன்னு கேட்டினா, எல்லா நோய்க்கும் அடிப்படை, எல்லா முக்தி அடைகிறதுக்கு அடிப்படை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னான்னு கேட்டோம்னா, ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வருதுன்னு கேட்டால் பிராணன் பற்றாக்குறை. பிராணன் என்னன்னு கேட்டினா விந்துலேருந்து உற்பத்தி ஆகுது. இந்த பிராணன் பற்றாக்குறையில் தான் இவ்வளோ நோய், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தொல்லை, மனுஷன் பிறந்து செத்துக்கிட்டே இருக்கலாம். 84,000 கோடி ஜீவராசியில் நம்ம 84,000 கோடி ஜீவராசியில் வந்துட்டோம். அப்போ திரும்பி போய் படித்தா எத்தனை 84,000 வருஷம் எத்தனை யுகம் ஆகும் பிறந்து வந்தால்? அப்போ நினச்சி பார்த்தோமா, தாயை விட கடவுளே யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடவுளை காட்டி கொடுத்துரு யாரு கேட்டால் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி மட்டும்தான். அப்படியேப்பட்ட சாமி என்ன சொல்கிறாருக்குன்னா, அரக்க சுரக்க பூம்பாலை, கரக்க சுரக்க ஆவின்பால்,
இறைக்க சுருக்க நீர்க்கேணி சிவவிதி ஆகுமோ. கல் அறக்க அறக்க தான் சுரக்குமா, பால் கறக்க கறக்க தான் சுரக்குமா, நிறைய தண்ணி வந்து இறக்க இறக்க தான் சுரக்குமா. அந்த மாதிரி கதி என்ற பாடத்தை நீ கதி எடுக்க எடுக்க தான் பிராணன் சுரக்குமா. அப்படி எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு யாருக்காவது கிடைக்குமா? ஐயாவுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுக்க வந்த ஒரு மனித தெய்வம், கடவுள், கலியுக கடவுள் யாருன்னு கேட்டால் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி மட்டும்தான். ஏன்டா எல்லா பாடம் கேட்டினா பாடம், மௌனம் என்ற ஒரு பாடம் கேட்டால் கலை. ஒரு பெண்ணு தீட்டாவனா தான் அவள் குழந்தை பிறப்பாள். மௌனத்தில் ஒரு ஆம்பளை தீட்டாவனா தான் அவன் ஞானமே அடைய முடியும். தீட்டாகிறதுக்கு எவ்வளோ ஹீட், ஒரு 100 டிகிரி ஹீட்டை நம்ம தாங்க முடியாது. மௌனத்தை சும்மா இருக்க இடத்துல சும்மா பார்த்து சும்மா இருக்கணும். அது 1000 டிகிரி எகிறோம். 1000 டிகிரின்னா இந்த மாதிரி பாடி ஆகிடும். உடம்புல 4 உடம்பு இருக்குது. சோழ உடல், சூட்சம உடல், காரண உடல், காரிய உடல். 4 உடல்லையும் ஒரு மனுஷன் உடலில் 7 லிட்டர் கழிவு இருக்குது. 7 லிட்டர் கழிவு போச்சுன்னா போச்சு. இதெல்லாம் இருக்குது குண்டு குண்டாக பூரா சளி, பித்தம், கபம் இதெல்லாம் வெளியே போச்சுன்னா வெறி, எலும்பு சாத, பிராணன் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து கேட்டினா நிறைய பேர் வேணால் பாடம் பண்ணுறவங்க கேட்டினா மௌனத்துடைய விளைவு நான் கேட்டினா இந்த விரலே தொடணும். யாரால் தொட முடியுமா? அது தொடர்றது தான் மௌனம். மௌனத்துக்கு போனால் நம்ம பார்க்கலாம். அப்படியேப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்தவர் தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி. எல்லாரும் நம்ம எதுக்கு இந்த பாடத்துக்கு வந்துக்கிறோம்னா, இங்கே புகழுக்கு, பேருக்கு, பதவிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு முக்தி மோட்சம் அடைக்கணும், வழி காட்டி கொடுத்தாரு. அந்த வழியை பின்பற்றி அதுக்கு தான் போகணுமா தவிர அவர் எப்படி போகிறாரு, இவர் எப்படி போகிறாரு, அப்படி இப்படின்னு யாருமே வரக்கூடாது. ஏன்னு கேட்டினா, நான் ஐயாவுடைய குரு, அவருடைய குரு திருமயிலை நடராஜசாமியுடைய ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். எங்கே பெரம்பூரில் இருக்குது, அங்கே சமாதி இருக்குது. அந்த சமாதியில் ஐயாவும் அவருடைய ஒய்ஃப் 2 பேரும் தான் சமாதி பண்ணிக்கிறாங்க. அப்போ அவருடைய சீடர் என்ன பண்ணிக்கிறார் கேட்டினா, அவருக்கு சமாதி அவரை காலம் வந்துருச்சு. அப்போ அவங்க சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சமாதி ஆகிட்டா எங்கேயா வைக்கணும்னு கேட்டால், டே நான் வந்து முக்திக்கு எனக்கு வந்து மோட்சத்துக்கு முக்தியும் போகிறது வழி கொடுத்துட்டாரு. கடவுள் கோயிலில் இருக்கணும், என்னை போய் சுடுகாட்டில் போகிறான்னு சொன்னார். இந்த உலகத்தை யாராவது சீடன் கிடைப்பான அது மாதிரி அந்த சீடனை போயிட்டு இன்றைக்கி சுடுகாட்டில் தான் சமாதி. அவருக்கு குரு பூஜை வந்து சுடுகாட்டில் தான். பிப்ரவரி 22ஆம் தேதி குரு பூஜை, சுடுகாட்டில் தான் குரு பூஜை. அப்படியேப்பட்ட சீடன்லாம் கிடைக்கணுமா? இந்த மாதிரி குரு வந்து கோயிலில் வைக்கணும். சீடன் எல்லாமே நான் சீடன். தாமரைப்பூ வந்து கேட்டினா சூரியன் வெப்பத்தால் பூக்கும். இப்போலாம் தாமரைப்பூ தட்டி தட்டி பூக்கிறதுலாம் பூ கிடையாது. தாமரைப்பூ வந்து பூத்துச்சுன்னா தேனீக்கள் வந்து எடுத்து சாப்பிடுங்க, திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள குருமார்கள் என்ன கேட்டினா, தாமரைப்பூ தட்டி தட்டி பூத்துன்னா எந்த ஈயும் வராது, எந்த பூவும் பூக்காது. அப்படியே உட்காந்து கதை அடிச்சுட்டு சொல்கிற வேண்டிதான் இன்றைக்குள்ள குருமார்கள். அந்த குரு நிலைக்கு போகணுன்னா சூரிய வெப்பத்தால் பூக்கிற பூ எதுன்னு கேட்டால் தாமரைப்பூ மட்டும்தான். சூரியனுடைய வெப்பத்தை தாங்கி பூக்கிற பூ 12 மணிக்கு பூக்கிற பூன்னா அல்லிப்பூ. அந்த மாதிரி சூரிய வெப்பத்தில் பூத்த பூ தான் என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியை தவிர மீதி எல்லாம் சும்மா சூட்டில் பிறந்த பூங்கு தான். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.